இன்னைக்கு நம்ம இந்த வருஷத்திலே ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்வல் காமிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். த பிளட் ஹண்ட், ரத்த வேட்டை. மார்வல் யூனிவர்ஸுக்கும் வேம்பயர்ஸ் இருக்கிற யூனிவர்ஸுக்கும் கிராஷ் ஓவர் ஆயிடுது. இதனால மார்வல் யூனிவர்ஸுக்கு வேம்பயர்ஸ் யூனிவர்ஸ்ல உள்ள மொத்த வேம்பயர்ஸும் மார்வல் யூனிவர்ஸ்குள்ள வந்து அதோட ரத்த வேட்டையை தொடங்க ஆரம்பிக்குது. வேம்பயர்ஸோட ரத்த வேட்டையை எதிர்த்து நம்ம மார்வல் சூப்பர் ஹீரோஸ் ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத ஸ்டோரிகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. ரத்த வேட்டையை தொடங்குவோமா? வானத்தில் இருக்கிற சூரியன் கருப்பா பயங்கரமா இருக்கிற ஒரு கிரகத்துக்கு பின்னாடி மறைய ஆரம்பிக்குது. அதை பார்த்தா நியூயார்க் சிட்டியில் உள்ள மக்கள் சூரியன் மறைகிறத பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள்லாம் பேனிக் ஆகாத மாதிரி அங்க உள்ள போலீஸ் எல்லாம் மக்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஸ்கார்லெட் விட்ச் அயன்மேன் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஹலோ அயன்மேன், கேக்குதா? நான் இந்த தரையில மக்களோட பாதுகாப்புக்காக இருக்கேன். மேல வானத்துல பறந்துட்டு இருக்க உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இது எல்லாத்துக்கும் மார்க்கஸ் டேனியல்ஸா தான் காரணமா இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹலோ அயன்மேன், கேக்குதா? எனக்கு கேட்குது ஸ்கார்லெட். மார்க்கஸ் டேனியல்ஸா? அவன் பேங்கை கொள்ளடிக்கிற வேலை தானே பார்த்துட்டு இருந்தான். அவன் எப்படி இதெல்லாம்? ஸ்கார்லெட், ஒரு நிமிஷம், இங்க என்ன நடக்குது? ஸ்கார்லெட் கிட்ட பேசிட்டு இருந்த அயன்மேன் சாக்காயி வானத்தை பாக்குறாரு. வானத்துல இருந்து ஏகப்பட்ட போர்ட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அந்த போர்ட்டல்ஸ் வழியா வேம்பயர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸ்கார்லெட், வானத்துல போர்ட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது. உங்களோட மேஜிக்கால அந்த போர்ட்டல்ஸ் எல்லாம் மூட முடியுமா? என்னால முடியுமான்னு தெரியல அயன்மேன், நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ஸ்கார்லெட் அயன்மேன் கிட்ட சொல்லிட்டு அந்த போர்ட்டலை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. பூமியில இந்த இடத்துல மட்டும் இல்லாம பல இடங்கள்ல வானத்துல இருந்து போர்ட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அந்த போர்ட்டல் வழியா வேம்பயர்ஸ் எல்லாம் பூமிக்கு வர ஆரம்பிக்குது. நம்ம சூப்பர் ஹீரோஸ் வேம்பயர்ஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்ற அவங்களால முடிஞ்ச அளவு போராடிட்டு இருக்காங்க. மூன் நைட்டும் கேட் உமனும் இருக்கிற இடத்துல ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. இங்க என்ன நடக்குது? எதுக்கு இந்த மாதிரி ஆகுது? இது என்ன விதமான போர்ட்டல் அப்படின்னு மூன் நைட் கேட் உமன் கிட்ட கேட்கிறாரு. அப்ப யாரோ பயங்கரமா கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. என்னாச்சுன்னு ரெண்டு பேரும் வானத்தை பாக்குறாங்க. வானத்துல இருந்து அந்த போர்ட்டல் வழியா லட்சக்கணக்கில் வேம்பயர்ஸ் எல்லாம் பூமியில வந்து விழ ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்கு என்ன பண்றது, எப்படி மக்களை காப்பாத்துறதுனே தெரியல. பூமியில இந்த இடத்துல மட்டும் இல்லாம இதே மாதிரி பல இடங்கள்ல பல நாடுகள்ல வானத்துல இருந்து போர்ட்டல்ஸ் ஓபன் ஆகுது. மத்த உலக நாடுகளான இத்தாலி, கனடா, சைனா, கொலம்பியா, சவுத் கொரியா போன்ற மத்த உலக நாடுகள்லயும் வேம்பயர்ஸ் அப்பியர் ஆகி அங்க இருக்க மக்களை கொண்டு திங்க ஆரம்பிக்குது. வேம்பயர்ஸ் அப்பியர் ஆன மத்த உலக நாடுகள் எல்லாமே ரத்த வெள்ளத்துல மிதக்க ஆரம்பிக்குது. அதோட கட் பண்ணி டூம் ஸ்டாண்டர் லட்வேரியா அப்படின்ற ஒரு இடத்த காட்டுறாங்க. இது என்ன இடம் அப்படின்னா நம்ம டாக்டர் டூம் கீழே இருக்கிற ஒரு இடம். அதாவது டாக்டர் டூம் ஆட்சி செய்யற ஒரு இடம். அவர் ஆட்சியில இருக்கிற லட்வேரியா எல்லை பகுதியோட பாதுகாப்புல நின்னுட்டு டாக்டர் டூம் இயற்கையோட விசுவாசத்தை நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்ல, இந்த டாக்டர் டூம் நடத்துற பாடத்தையும் கத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த லட்வேரியாவோட எல்லை பாதுகாப்பை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு டாக்டர் டூம் ஏதோ ஒரு ஆணவத்துல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. வேம்பயர்ஸ் எங்க பார்த்தாலும் வேம்பயர். இந்த ஸ்பைடர்மேனை சமாளிக்க எந்த வேம்பயர்ஸ் அலைய முடியாது அப்படின்னு ஸ்பைடர்மேன் ஃபன்னா பேசிட்டு இன்னொரு பக்கம் வேம்பயர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்ப யாரோ அவர்கிட்ட ஸ்பைடர்மேன் அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்க. ஸ்பைடர்மேன் யாரு நம்மளை கூப்பிட்டதுன்னு திரும்பி பார்த்து சாக்காயிடுறாரு. ஸ்பைடர்மேனை கூப்பிட்டது யாருன்னா பிளேட பார்த்து தான் ஸ்பைடர்மேன் சாக்காயிட்டாரு. பிளேடு ஸ்பைடர்மேன் கிட்ட, ஸ்பைடர்மேன் நான் சொல்றதை கேளு, நம்ம இப்ப மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கோம். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளானுக்காக நீ ஒரு வேலை பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு பிளேடு ஸ்பைடர்மேன் கிட்ட ஏதோ ஒரு பிளானை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தார், மிஸ் மார்வல், பிளாக் பேந்தர் மூணு பேரும் வேம்பயர்ஸ் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கேப்டன் அமெரிக்கா, விசன், வாண்டா மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து வெறித்தனமா வேம்பயர்ஸ் அழிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பிளேட் அந்த இடத்துக்கு ட்ரக் ஒண்ணு ஓட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. நான் தான் பிளேட், இதுக்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு, எல்லாரும் தயாரா இருங்க, ஆபத்தை எதிர்கொள்ள எல்லாரும் தயாரா அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் அந்த ட்ரக்கை வேகமா ஓட்டிட்டு நம்ம சூப்பர் ஹீரோஸ் இருக்க இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. பிளேட பார்த்ததும் நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிளேட தடுத்து நிறுத்துறதுக்காக எல்லாரும் அந்த ட்ரக் நோக்கி போறாங்க. பிளேட் அவர் ஓட்டிட்டு வந்த ட்ரக்கை தடுக்க வந்த சூப்பர் ஹீரோஸ் மேல போய் மோதுற மாதிரி கொண்ட ஓரமா நிறுத்திடுறாரு. இந்த ட்ரக் அவ்வளவு வேகமா வர்றதை பார்த்துட்டு நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஒதுங்கிடுறாங்க. அந்த ட்ரக் ஒரு இடத்துல நின்று இந்த ட்ரக்கோட பேக் டோரை திறந்துட்டு வேம்பயர்ஸ் யூனிவர்ஸ் சேர்ந்த 6 பேர் அந்த ட்ரக்கோட பேக் டோரை திறந்துட்டு வர்றாங்க. அந்த 6 பேர் யாருன்னா அந்த 6 பேர்ல ஒரு ஆள் பேரு க்ரூல். இவர் உடம்பு ஃபுல்லா ஒரு முள்வேலியால போத்துன மாதிரி இருக்கும். அவர் நினைக்கிற மாதிரி அவர் உடம்பு சுத்தி இருக்கிற முள்வேலியை கண்ட்ரோல் பண்ணி அவரை எதிர்க்கிற எதிரிகளை அவரால் டெஃபீட் பண்ண முடியும். அடுத்த அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது யாருன்னா டமாசின். இவர் அந்த வேம்பயர்ஸ் யூனிவர்ஸ் சேர்ந்த ஒரு ஆள் தான். இவரோட எபிலிட்டி என்னன்னா, இவர் பாக்குற ஒரு பொருளை அவர் நினைக்கிற விதத்துல எப்படி வேணா அவர் நினைக்கிற விதத்துல துண்டா வெட்ட முடியும். அது ஒரு பொருளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அடுத்தது யாருன்னா இவர் பேரு யூனிஷல். இவர்கிட்ட மேஜிக் பவர்ஸ் இருக்கு. அதாவது உங்களோட ரியாலிட்டியை அவரோட மேஜிக் பவர்ஸால மோசமான ரியாலிட்டியை மாத்தி உங்களை டார்ச்சர் பண்ணி கொள்ள முடியும். எல்லாமே இவரோட பவர்ஸால ஒரு சில செகண்ட்ஸ்ல நடந்து முடிஞ்சிடும். அடுத்தது யாருன்னா இவ பேரு மெக்ரீம். இவரோட முகம் ஒரு சிகப்பு துணியால மூடப்பட்டிருக்கும். அந்த துணி எப்பவுமே ரத்தத்தால நனைஞ்சு சிகப்பாவே இருக்கும். இவகிட்ட மேஜிக் பவர்ஸ் இருக்கு. அதை வச்சு அவ கையில கிடைக்கிற எந்த ஒரு பொருளையும் வெப்பனா மாத்த முடியும். அடுத்தது யாருன்னா பிளட் ஸ்ட்ரோம். வேம்பயர்ஸ் யூனிவர்ஸ்ல இருக்க மோசமான மான்ஸ்டர்ஸ்ல பிளட் ஸ்ட்ரோம் ஒரு முக்கியமான ஆளு. பிளட் ஸ்ட்ரோம் ஒரு எந்த மாதிரி ஆளுனா, லைக் ஒரு மான்ஸ்டர் மாதிரி. ஒரு மான்ஸ்டர் எப்படி அட்டாக் பண்ணுமோ, ஒரு மான்ஸ்டர் எந்த விதத்துல எப்படி யோசிக்குமோ அது மாதிரின்னு சொல்லலாம். அடுத்தது யாருன்னா கடைசியா ஸ்மோக் ஈட்டர். இவ ஒரு போர்ல இறந்தவங்களோட ஆன்மாவை தன்னோட உடம்புக்குள்ள இழுத்துக்கிட்டு யாராலையும் தொட முடியாத அளவுக்கு ஒரு வலிமையான ஆளா மாறினா, இதனால இவளுக்கு 100க்கும் மேற்பட்ட கைகள் இவகிட்ட இருக்கும். தன்னை எதிர்க்கிற எதிரிகளை ஆன்மாவை ஏவி விட்டு கொள்ளக்கூடிய திறமை இவகிட்ட இருக்கு. அப்படி கொண்டவங்களோட ஆன்மாவை தன்னோட உடம்புக்குள்ள இழுத்துக்கிட்டு அந்த ஆன்மாவை தனக்கு சொந்தமாக்கி இன்னும் வலிமையான ஒருத்தியா மாறுவா. பிளேடு ஓட்டிட்டு வந்த ட்ரக்கோட பேக் டோரை திறந்துட்டு வேம்பயர்ஸ் யூனிவர்ஸ் சேர்ந்த இந்த 6 பேர் தான் வர்றாங்க. இவங்களை பார்த்ததும் நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ண போறாங்க. அப்ப தோர், இது ரொம்ப நேரம் நீடிக்க கூடாது, பழைய மாதிரி சூரிய வெளிச்சம் இந்த பூமி மேல படணும்
போறோம். பூமி அந்த நிலைமைக்கு ஆளாக்குன இவங்களை சும்மா விடக்கூடாது, அழிச்சிடுங்க அப்படின்னு தோர் சத்தமா சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் ஒரு டீம் அவங்களை அழிக்க போறாங்க. அங்க நடக்கிற எல்லாத்தையும் அயன்மேன் சேட்டலைட் மூலமா அவரோட கம்ப்யூட்டர்ல பாத்துட்டு இருக்காரு. அப்ப ஸ்மோக் ஈட்டர் அவரோட பவரை யூஸ் பண்ணி தாக்குறதுக்காக முன்னாடி வர்றான். பிளாக் பேந்தரும் கேப்டன் அமெரிக்காவும் அவளை எதிர்த்து நிக்கிறாங்க. அப்ப இனிஷியலா அவரோட மேஜிக் பவர்ஸை வச்சு ஸ்கார்லெட் பீச்சை பிடிச்சிடுறாரு. அவரோட மேஜிக்ல மாட்டிக்கிட்ட ஸ்கார்லெட் அந்த வழியை தாங்க முடியாம கத்துறா. அப்ப டமாசின் தாரோட கையை வெட்டிடுறாரு. அப்ப தோர் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையை வெட்டுவ அப்படின்னு தோர் கோவத்தோட உச்சத்துக்கே போய் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பிளட் ஸ்ட்ரோமோட கையில பிளாக் பேந்தரும் கேப்டன் அமெரிக்காவும் நாக் டவுன் ஆயிடுறாங்க. அப்ப பிளட் ஸ்ட்ரோம் டமாசின் அவனால எதையும் வெட்ட முடியும், அவனால மோனோ கோல்ஸையும் வெட்ட முடியும், ஆஸ்காரோட சதையை வெட்டுறது அவனுக்கு பெரிய கஷ்டமா அப்படின்னு பிளட் ஸ்ட்ரோம் நம்ம சூப்பர் ஹீரோஸை பார்த்து ஏளனமா கேட்டுட்டு இருக்கும்போது விஷனை தாக்கிடுறாங்க. விஷனுக்கு முதுகுல குத்துன அந்த பிளேடு மாதிரி உள்ள ஸ்டோன் விஷனோட உடம்ப கிழிச்சிட்டு நெஞ்ச பொழந்துட்டு முன்னாடி வந்துருது. அந்த இடத்துக்கு வந்து அயன்மேன் அங்க நடக்கிறத பார்த்துட்டு அவர் சூட்ல உள்ள பவரை யூஸ் பண்ணி எதிரியை தாக்குறதுக்குள்ள ரூல் அவரோட பவரை யூஸ் பண்ணி அயன்மேனோட சூட்டை அவர் உடம்பு சுத்தி இருக்கிற வேலையால பிடிச்சு இருக்கிறாரு. அதனால அயன்மேனோட சூட்டு வேலை செய்யாம அயன்மேன் கீழே விழுந்துடுறாரு. அப்ப க்ரூல அயன்மேன் கிட்ட அயன்மேன் உன்னோட சூட்டுக்கு பின்னாடி நீ ஒளிஞ்சுக்கிட்டா உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதா, அந்த இரும்பு மண்டைக்குள்ள உன்னோட மண்டையை ஒளிச்சு வச்சிருக்க, அந்த இரும்பு மண்டைக்குள்ள இருக்கிற உன் மண்டையை தனியா வெளியே வெட்டி எடுக்கும் போது உனக்கு ஒரு வழி வரும் பாரு, அதை பார்க்க தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு க்ரூல அயன்மேன் கிட்ட உன்னை கொல்ல போறேன்னு நக்கலா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அயன்மேன் நோ நோ இப்படி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அயன்மேன் அவருக்கு ஏற்பட்ட வழினால கத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே தோரை காட்டுறாங்க. தோர் உடம்பெல்லாம் டமாசினோட ஸ்டோன் பிளேட் தாரோட உடம்பெல்லாம் குத்தி கிழிச்சிட்டு தோரோட உடம்புல இருந்து ரத்தமா கொட்டிட்டு இருக்கு. அப்ப தோர் டமாசினை பார்த்து நீ என்னைய வெட்டதான் முடியும், உன்னால என்ன கொல்ல முடியாது, நான் கடவுள்றா அப்படின்னு தோர் கையில சுத்தியில வச்சுட்டு டமாசினை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது டமாசினோட பிளேடு தாரோட தலையை குத்திட்டு அந்த பிளேடு தலைக்கு பின்னாடி வந்துடுது. ஒரு பக்கம் தாருக்கு இப்படி நடந்துருச்சு, இன்னொரு பக்கம் பிளட் ஸ்ட்ரோம் எதிர்த்த பிளாக் பேந்தருக்கு பிளட் ஸ்ட்ரோம் கையால அவரோட குடலை குத்தி கிழிக்கிறத பார்த்த மத்த சூப்பர் ஹீரோஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப வாண்டா அவெஞ்சர்ஸ் இங்க இருந்து ஓடுங்க, நம்ம இப்ப சிந்தின ரத்தம் காயறதுக்குள்ள இவங்க மறக்க முடியாத மாதிரி ஒரு ரிவெஞ்ச கொடுத்தாகணும், அதுக்கு அவெஞ்சர்ஸ் நீங்க எல்லாம் உயிரோட இருக்கணும், இங்க இருந்து ஓடுங்க அப்படின்னு வாண்டா சொல்லிட்டு இருக்கும்போது அடிப்பட்ட உடம்போட அயன்மேன் அந்த இடத்துல டெலிபோர்ட் ஒன்னு கிரியேட் பண்றாரு. அந்த டெலிபோர்ட் வழியா கான்சியஸ்ல இருக்க மிஸ் மார்வலை கூட்டிட்டு போறாரு. தோரோட நிலைமையை பார்த்ததும் மிஸ் மார்வல் தோரை பார்த்து தோர்னு கத்த, அப்ப அயன்மேன் நம்ம திருப்பி வந்து கவனிச்சுக்கலாம், நம்ம முதல்ல இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிபோர்ட்டுக்குள்ள போறாங்க. அந்த டெலிபோர்ட்டுக்குள்ள போன இவங்க ரெண்டு பேர் கூட எப்படியோ அடிபட்ட உடம்போட கேப்டன் அமெரிக்காவும் விசனும் வந்துடுறாங்க. அதோட கட் பண்ணி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச காட்டுறாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் கிளாவும் மார்வல் யூனிவர்ஸுக்குள்ள வந்த வேம்பயர்ஸை திருப்பி அனுப்புறதுக்காக ஒரு புது ஸ்பெல்ல கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பிளேடு வந்துடுறாரு. ஹாய் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், கிளா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம என்ன நிலைமையில இருக்கணும் உங்களுக்கு தெரியுதா, வேம்பயர்ஸ் எல்லாமே நம்ம உலகத்துக்கு வந்துருச்சு, நம்ம உலகம் ஆபத்துல இருக்கு, அவெஞ்சர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு பிளேடு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்டையும் கிளா கிட்டையும் சொல்றாரு. அதுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவெஞ்சர்ஸ்க்கு என்னாச்சு, வேம்பயர்ஸ் வந்தது எங்களுக்கு தெரியும், ஆனா வேம்பயர்ஸோட பாதிப்பு இந்த அளவு இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல, முதல்ல நம்ம உலகம் இருட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கு, அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், சூரிய வெளிச்சம் நம்ம பூமி மேல படணும் அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பிளேடு கிட்ட சொல்றாரு. அதுக்கு பிளேடு இந்த உலகம் ஒரு இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டதுக்கும் வேம்பயர்ஸ் நம்ம உலகத்துக்கு வந்ததுக்கும் யார் காரணம்னா அது நான் தான் அப்படின்னு பிளேடு பேசிட்டு இருக்கும்போது அவரோட கத்தியை வச்சு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட உடம்ப ரெண்டா வெட்டிடுறாரு. அவெஞ்சர்ஸ் டீமை தாக்கும் போது அவெஞ்சர்ஸ் டீம்ல அடிபட்டு மாட்டிக்கிட்ட தாரையும் ஆண்டாவையும் ஒரு இடத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப பிளாக் பேந்தரை வேம்பயர்ஸ் யூனிவர்ஸ் சேர்ந்த 6 சூப்பர் வில்லன்ஸ் பிளாக் பேந்தர் பிடிச்சி பிளேடு முன்னாடி மண்டியில வச்சிருக்காங்க. இந்த உலகத்தை காப்பாற்ற முடியலங்கிற ஒரு வேதனையில பிளாக் பேந்தர் இருக்காரு. அப்ப பிளேடு பிளாக் பேந்தரை பார்த்து நீ தான் பிளாக் பேந்தரா, நீ பெரிய வீரன்ல கேள்விப்பட்டேன், இந்த உலகத்தை காப்பாற்றணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா, வா வந்து என் கூட சண்டை போடு, என்கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்து, பெருமைமிக்க அட்லாண்டிஸாலே வேம்பயர்ஸ் முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியல, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேடு பிளாக் பேந்தரை பார்த்து நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப நியூயார்க் சிட்டில ஒரு லேடி அவங்க 2 குழந்தைங்களோட வேம்பயர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேம்பயர்ஸ் அவங்களோட ரத்தத்தை ருசிக்கிறதுக்காக அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு அந்த வேம்பயரோட தலை துண்டா போயிடுது. அந்த வேம்பயரோட தலையை வெட்டினது யாருன்னா பிளட் லைன் கூட யார் இருக்குதுன்னா டிராகுலா. 2 பேரும் நியூயார்க் சிட்டில உள்ள மக்களை வேம்பயர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. அப்ப பிளட் லைன் டிராகுலா கிட்ட ஏ டிராகுலா, நீ இந்த மக்களுக்காக உன்னோட உயிரை பணைய வைப்பதானே அப்படின்னு பிளட் லைன் டிராகுலா கிட்ட கேட்க, அதுக்கு டிராகுலா இப்ப மட்டும் என்ன உயிரை பணைய வச்சதுன்னா வேம்பயர்ஸ் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கோம், இருந்தாலும் உயிரை பணைய வைக்கிறேன்ற நிலைமை ஒண்ணு வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டிராகுலா பிளட் லைன் கிட்ட சொல்லிட்டு வேம்பயர்ஸ் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப யாரோ அவங்கள ஹலோ டிராகுலா அண்ட் ஹலோ பிளட் லைன், நீ பிளேடோட பொண்ணு தானே அப்படின்னு யாரோ அவங்கள பார்த்து கேட்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அதோட கட் பண்ணி அப் டவுன் சிட்டியை காட்டுறாங்க. அங்க டிக்ராவும் மூன் நைட்டும் அந்த சிட்டில உள்ள வேம்பயர்ஸை தீவிரமா கொண்டு குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டிக்ரா இங்க இருக்க வேம்பயர்ஸ் எல்லாம் அழிகிற மாதிரி தெரியல, நம்ம வேம்பயர்ஸை கொல்ல அது அதிகமாகிட்டே இருக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரே வழி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால தான் இது முடியும், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தேடி நம்ம கண்டுபிடிக்கணும், இது எல்லாத்துக்கும் தீர்வு அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு டிகாரா மூன் நைட் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடி வந்து ஸ்பைடர்மேன் நீங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை
தேடிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஸ்பைடர்மேன் சடனா பின்னாடி வந்ததும் டிகாரா பயந்துடுறாங்க. ஸ்பைடர்மேனை பார்த்ததும் கோவத்துல டிகாரா ஸ்பைடர்மேனை பார்த்து ஓ ஸ்பைடர்மேன் நீயா அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கு ஸ்பைடர்மேன் ஆமா நான் தான் ஸ்பைடர்மேன். இது யாரு இவர் தான் மூன் நைட்டா? இட்ஸ் ஓகே பேசுறத குறைச்சிட்டு வேலையை பார்ப்போமா. நம்ம முதல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தேடி அவரோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தேடி அவரோட வீட்டுக்கு போறாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வீட்டுக்கு போனதும் டிகாரா ஸ்ட்ரேஞ்சோட வீட்டு கதவை தட்டி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கீங்களா ஸ்ட்ரேஞ்ச் ஸ்ட்ரேஞ்ச் கதவை திறக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிகாரா அந்த கதவை தட்டிட்டே இருக்கா. அப்ப அந்த கதவுக்குள்ள இருந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சோல் மட்டும் வெளியே வருது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த நிலைமையில பார்த்ததும் பயத்துல டிகாரா கத்திடுறா. அப்ப ஸ்ட்ரேஞ்ச் பயப்படாத டிகாரா இது நான் தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள கூட்டிட்டு போறாரு. பட் டிகாரா ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட இந்த உலகமே ஒரு இருட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு. எங்க பார்த்தாலும் வேம்பயர்ஸா இருக்கு, யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. ஆனா நீங்க என்னன்னா பேய் மாதிரி உங்க வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்க, நீங்க எதுக்கு இந்த மாதிரி இருக்கீங்க, ஒருவேளை உதவிக்கு யாராவது அடக்க ட்ரை பண்றீங்களா அப்படின்னு டிகாரா ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட கேட்க அதுக்கு ஸ்ட்ரேஞ்ச் அது வந்து என் உடம்போட நிலைமை சரியில்லை, அதனாலதான் நான் என் உடம்ப விட்டு வெளியே இருக்கேன், கவலைப்படாதீங்க நான் ரொம்ப நேரம் இதே நிலைமையில இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு எல்லாரும் ஸ்ட்ரேஞ்சோட ரூமுக்கு போறாங்க. அங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட உடம்புல ஒரு வேம்பயர் கொலவெறியோட இருக்கிறதையும் அந்த வேம்பயரை கிளா தன்னோட மேஜிக்கால கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றதையும் பாக்குறாங்க. அப்ப நியூயார்க் சிட்டில டிகாராவும் பிளட் லைனும் யார் நம்மளை கூப்பிட்டதுன்னு திரும்பி பாக்குறாங்க. அவங்க திரும்பி பார்த்ததும் அங்க வந்திருந்தது வேம்பயர்ஸ் யூனிவர்ஸை சேர்ந்த 6 சூப்பர் வில்லன்ஸ் தாங்க வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் டிராகுலா அவரோட ஸ்வாட எடுக்கிறாரு. அப்ப பிளட் ஸ்ட்ரோம் அவங்கள பார்த்து நாங்க யாருக்கு கீழே வேலை பார்க்கறோம்னு உங்களுக்கு தெரியுமா, அங்க ஒரு கடவுளுக்கு கீழே தான் வேலை பார்க்கறோம், அந்த கடவுளுக்கான சேவைகளை நாங்க செய்யறோம், ஒரு உண்மையான கடவுள் யார் தெரியுமா, ஒரு உண்மையான அரக்க குணம் உள்ளவர் தான் எங்களோட கடவுள், அதுதான் எங்களோட நீதி அப்படின்னு பிளட் ஸ்ட்ரோம் அவங்கள பார்த்து சொல்ல அந்த இடத்துக்கு திடீர்னு அவெஞ்சர்ஸ் டீம் வந்துடுறாங்க. மிஸ் மார்வல் நீதியா, உங்களை பழி வாங்குறதா எங்களோட நீதி, உங்களை பழி வாங்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு மிஸ் மார்வல் அவங்கள பார்த்து சொல்ல அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது யார் யாருன்னா கேப்டன் அமெரிக்கா, அயன் மேன், மிஸ் மார்வல், விஷன் இவங்க எல்லாரும் தான் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் பிளட் ஸ்ட்ரோம் நக்கலா நீங்க இன்னும் சாகலையா, நீங்க எல்லாரும் செத்துட்டீங்கல்ல நான் நினைச்சேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல மெக்ரீம் இவங்க எல்லாரையும் இது வரைக்கும் யாரும் போகாத நரக வேதனை அனுபவிக்கிற ஒரு டைமென்ஷனுக்கு இவங்க எல்லாரையும் கொண்டு போ அப்படின்னு பிளட் ஸ்ட்ரோம் மெக்ரீம் கிட்ட சொல்ல மெக்ரீம் அவரோட மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப மெக்ரீம் விஷன் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போய் உன்னோட மேஜிக் பவர்ஸ் எல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது, உன்னோட மேஜிக்ல மயங்கிறதுக்கு நான் சாதாரண மனுஷன் இல்ல விஷன் அப்படின்னு விஷன் மெக்ரீம் கிட்ட சொல்ல இந்த பக்கம் நம்ம மிஸ் மார்வல் உன்னால முடிஞ்சா எங்களை தொட்டு பாரு, அங்க ஒண்ணு உன்ன மாதிரி உன் கடவுளுக்கு கீழே இருக்கிற செல்ல பிராணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் மார்வல் பிளட் ஸ்ட்ரோமை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் அமெரிக்கா இந்த வாங்கிக்க இது நீங்க பிளாக் பேந்தருக்கு பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீல்டை தூக்கி வீசுறாரு. அவர் வீசின வேகத்துக்கு அந்த சீல்டு ஸ்மோக் ஹீட்டர் மேல அடிச்சு ஸ்மோக் ஹீட்டர் நாக் டவுன் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம அயன்மேனை பார்த்து க்ரூல் அயன்மேன் நீ போன தடவை என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்ட, ஆனா இந்த தடவை உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு க்ரூல் அயன்மேனை பார்த்து சொல்ல அதுக்கு அயன்மேன் வா அதையும் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அயன்மேனை க்ரூல் தாக்குறதுக்கு முன்னாடி அயன்மேன் க்ரூலோட ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சு க்ரூலை டிஃபீட் பண்ணி க்ரூல ஒத்த கையால மேல தூக்கிடுறாரு. அப்ப அயன்மேனுக்கு பின்னாடி இருந்து டமாசின் அயன்மேனை தாக்குறதுக்காக அயன்மேனை பார்த்து எய்ம் பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஒரு சோலார் பீம் டமாசின் கை மேல பட்டு டமாசின் கையை உடைக்குது. அப்ப வானத்துல இருந்து விஷன் சோலார் எனர்ஜி இயற்கையோட படைப்பு தான் நம்ம எல்லாரும், ஆனா நாங்க அப்படின்னு விஷன் சொல்ல அப்ப மிஸ் மார்வல் we are the avengers அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் மார்வல் அவளோட மொத்த பவரை வானத்தை நோக்கி செலுத்துறா. பூமி மேல சூரியனோட வெளிச்சம் படாத மாதிரி பூமியை சுத்தி இருக்கிற இருட்டு மேல அவளோட பவர்ஸ் பட்டு அந்த இருட்டு விலகி மொத்த பூமியும் இருட்டா இருக்கும்போது நம்ம அவெஞ்சர்ஸ் மேல மட்டும் சூரிய வெளிச்சப்படுது. இந்த ஒரு சீனை பார்க்கவே ஐகானிக்கா இருக்குல்ல. அப்ப மிஸ் மார்வல் சூரியன் எப்பவுமே விடியாம இருக்காது, ஒரு நாள் விடிஞ்சே தீரும் அப்படின்னு சொல்ல அவெஞ்சர்ஸை பார்த்ததும் பயத்துல அந்த 6 சூப்பர் வில்லன்ஸும் ஒரு போர்ட்டல் ஒன்று கிரியேட் பண்ணி அது வழியா தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்க தப்பிச்சு போறதை பார்த்த கேப்டன் அமெரிக்கா அவங்கள துரத்தி போறாரு. அப்ப மிஸ் மார்வல் கேப்டன் அமெரிக்காவை தடுத்து கேப்டன் அவங்க திருப்பி நம்ம கிட்ட தான் வரணும், அப்ப நம்ம அவங்கள பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தேடி அவரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனது நம்ம கேப்டன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பார்த்து ஸ்ட்ரேஞ்ச் நம்ம தாரம் இழந்துட்டோம், வாண்டாக்கு என்னாச்சுன்னு தெரியல, பிளாக் பேந்தர் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு கேப்டன் கேட்க அதுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இப்ப நமக்கு ஒரு பிளான் தேவை, நம்ம கூட ஸ்பைடர்மேன் இருக்காரு அப்படின்னு சொல்ல அப்ப பிளட் லைன் ஸ்பைடர்மேன் அவர் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனை பார்க்க அப்ப ஸ்பைடர்மேன் எனக்குள்ள ஏதோ நடக்குது ஆனா அது என்னன்னு தெரியல. அப்ப திடீர்னு ஸ்பைடர்மேன் ஒரு வேம்பயரா மாறுறாரு. அதுக்கப்புறம் வாண்டாவை தான் காட்டுறாங்க. வாண்டா மட்டும் இல்லாம அவெஞ்சர்ஸ்ல பாதி பேர் இப்போதைக்கு வேம்பயர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வாண்டா உனக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு உனக்கு தோணும், எந்த விதத்திலயும் என்னால உனக்கு உதவ முடியாது, அவெஞ்சர்ஸ் எல்லாரும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு வாண்டா சொல்ல வாண்டா முன்னாடி பிளேடு நின்னுட்டு இருக்காரு. பிளேடு கிட்ட தான் வாண்டா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதே இடத்துல தாரையும் கட்டி தொங்க விட்டு அங்க இருந்த வேம்பயர்ஸ் எல்லாம் தாரை கட்டி தொங்க விட்டு தாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க வேம்பயரா மாறின ஸ்பைடர்மேன் அங்க இருந்து அவெஞ்சர்ஸ் எல்லாரையும் அட்டாக் பண்ண போறாரு. அப்ப விஷன் ஸ்பைடர்மேனோட கழுத்தை பிடிச்சி ஸ்பைடர்மேனை தடுத்து நிறுத்த முயற்சி பண்றாரு. ஸ்பைடர்மேன் பதிலுக்கு விஷனை திருப்பி தாக்க அப்போ அந்த இடத்துல கிளே தன்னோட பவர் யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேனை அசையாத மாதிரி தன்னோட பவரை வச்சு ஸ்பைடர்மேனை முழுவதுமா பிடிச்சிடுறாங்க. அப்ப திடீர்னு ஒரு வேம்பயரா மாறின ஸ்பைடர்மேன் தன்னோட பழைய நிலைமைக்கு திரும்பிடுறாரு. நான் பழைய நிலைமைக்கு வந்துட்டேன், என்னோட பல்லுக்கு என்னாச்சு ஏன் அப்படி இருக்கு, என்னோட தலைக்குள்ள இருந்து யாரோ நீ பாக்குற எல்லாரையும் வேட்டையாடு அவங்களோட ரத்தத்தை ருசிச்சு பாரு அப்படின்னு யாரோ என் தலைக்குள்ள இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க, ஆனா அது யாரும் தெரியல அப்படின்னு ஸ்பைடர்மேன் அங்க இருந்தவங்க கிட்ட சொல்ல அப்ப பிளட் லைன் ஸ்பைடர்மேன் கிட்ட ஸ்பைடர்மேன் நீ ஒன்னும் பயப்படாத நாங்க எல்லாரும் கூட தான் இருக்கோம் அப்படின்னு பிளட் லைன்
லைன் ஸ்பைடர்மேன் கிட்ட ஆறுதலா பேசிட்டு ஸ்பைடர்மேன் மறுபடியும் ஒரு வேம்பயரா மாறிடுவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கையில கத்தி வச்சுட்டு ஸ்பைடர்மேன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்க கையில ஏன் இப்படி ஒரு கத்தியை வச்சிருக்கீங்க? எனக்கு ஒன்னாகல, தயவு செஞ்சு உங்க கத்தியை என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு போறீங்களா? நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸ்பைடர்மேன் ஒரு வேம்பயரா மாறிட்டு மறுபடியும் அவரோட பழைய நிலைமைக்கு திரும்பி வந்திருக்காரு. அங்க இருந்த எல்லாரும் ஸ்பைடர்மேன் மறுபடியும் ஒரு வேம்பயரா மாறிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல ஸ்பைடர்மேன் எல்லாரும் வித்தியாசமா பாக்குறாங்க. அங்க இருந்த எல்லாரும் அவரை பாக்குற விதமே அவருக்கு பிடிக்கல. அதனால ஸ்பைடர்மேன் அங்க இருக்கவங்க கிட்ட நீங்க என்னை பாக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அங்க இருக்கவங்க கிட்ட சொல்றாரு. அப்போ டாக்டர் ஸ்டேஞ்ச் இந்த இடத்துக்கு பிளேடு வந்தாரு. அவர் எங்க கிட்ட நல்ல விதமா தான் பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு அவர்கிட்ட இருந்த கத்தியை வச்சு என் உடம்ப வெட்டிட்டாரு. அதனால என் உடம்பு அவரோட சாபத்துக்கு ஆளாயிடுச்சு அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் அங்க இருந்தவங்க கிட்ட சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டதும் பிளட் லைன் ஷாக் ஆயிடுறா. பிளேட் அப்படி பண்ணாரு, அவர் என்னோட அப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு டிராக்குலா ஆமா உன்னோட அப்பா தான் இதெல்லாம் பண்ணாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் பிளேடு தான். இல்ல நீங்க சொல்ற எதுவும் நம்புற மாதிரி இல்ல, நீங்க சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன், இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல, அவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு பிளட் லைன் சொல்ல அப்ப மூன் நைட் நம்ம வேணா உட்காந்து ஆறாமர பேசி ஒரு முடிவுக்கு வருவோமா, இப்படி பேசிட்டு இருந்தா அந்த உலகத்தை யாரு காப்பாத்த போறது அப்படின்னு மூன் நைட் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பிளட் லைன் டாக்டர் ஸ்டேஞ்ச் விட்டு வெளியே ஓடி ரைவ ஓடுனதை யாரும் கவனிக்காம இந்த பக்கம் அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. மூன் நைட் சொன்னதுக்கு மிஸ் மார்வல் நம்ம பேசினா பேசிட்டே இருக்கலாம், அதுக்கெல்லாம் இப்ப டயம் இல்ல, சின்ன பொண்ணு தானே, அவளை கூப்பிட்டு நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைங்க, எங்க அந்த பிளட் லைன் அப்படின்னு மிஸ் மார்வல் கேட்டதும் அப்பதான் எல்லாரும் டாக்டர் ஸ்டேஞ்சோட வீட்ல இருந்து பிளட் லைன் எஸ்கேப் ஆனதை நோட் பண்றாங்க. அப்ப ஸ்பைடர்மேன் டிராக்லா கிட்ட டிராக்லா அவ உன்னாலதான் இங்க இருந்து போனா, உன்னோட பிளான் என்னன்னு நான் சொல்லவா, பிளேடோட பொண்ணை வச்சே பிளேட் அடிக்கிறதா உன்னோட பிளானா, அட்லீஸ்ட் நீ பேசாம இருந்திருந்தா கூட அவ நேரம் இங்க இருந்திருப்பா, நீ சேஃபா இவங்க கூட இரு, நான் போய் பிளட் லைனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அவர் பின்னாடியே டிராக்லா ஸ்பைடர்மேன் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் பின்னாடியே டிராக்லா போறாரு. டாக்டர் ஸ்டேஞ்சோட வீட்ல இருந்து ரெண்டு பேரும் பிளட் லைனை தேடி அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ டாக்டர் ஸ்டேஞ்ச் அவங்கள பார்த்து டிராக்லா ஸ்பைடர்மேன் வேண்டாம் நில்லுங்க, பிளட் லைனை தேடி நீங்க போறது உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் அவங்கள பார்த்து கத்த டிராக்லாவும் ஸ்பைடர்மேனும் அவர் சொல்றது எதுவுமே காதுல வாங்கிக்காம ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப கிளே டாக்டர் ஸ்டேஞ்ச் இவங்க ரெண்டு பேரையும் துரத்தி போறதுக்கு நமக்குலாம் நேரம் இல்ல அப்படின்னு கிளா டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட சொல்ல அப்போ டிகாரா இங்க பாருங்க எங்க கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நானும் மூன் நைட்டு எங்க பிளானை செயல்படுத்துறோம், நீங்க எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல நீங்க பிளான் என்னன்னா நாங்க அவங்களுக்கு எதிராக ஒரு ஆர்மியை ஃபார்ம் பண்ணி அவங்களை எதிர்த்து தாக்க போறோம், ஆனா அதனால அவங்களை கொல்ல முடியாது, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அவங்களோட கவனத்தை திசை திருப்ப முடியும் அப்படின்னு மூன் நைட் சொல்றாரு. அப்போ மிஸ் மார்வல் இந்த ஒரு வாய்ப்பு போதும், இதை பயன்படுத்தி அவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்க பாண்டா தார் அப்புறம் பிளாக் பேந்தர் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரது எங்களோட பொறுப்பு, நீங்க உங்க வேலையை மட்டும் கரெக்டா பாருங்க, மீதி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல பக்காவா போட்டதும் கிளாஸ் ஸ்பெல்ல ஒன்ன போட்டு மூன் நைட் டிகாராவையும் உதவி கேட்கறதுக்காக ஸ்பெல்ல ஒன்ன போட்டு வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிடுறாங்க. அப்போ விஷன் பூமியில இருக்க மக்கள் குழந்தைகள் குடும்பங்கள் எல்லாரும் பயத்துல இருப்பாங்க அப்படின்னு விஷன் சொல்ல அதுக்கு மிஸ் மார்வல் விஷன் சொல்றது உண்மைதான், மக்கள் எல்லாரும் ஆபத்திலையும் பயத்திலையும் இருப்பாங்க, நம்ம எல்லாம் அவெஞ்சர்ஸ், அவங்களோட நம்பிக்கையா நம்ம இருக்கணும், பயந்து போன மக்கள் மனசுல நம்பிக்கையை விதைக்கணும் அப்படின்னு மிஸ் மார்வல் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம டோனி ஸ்டார்க் மிஸ் மார்வலை பார்த்து உன் மைண்ட்ல என்னதான் ஓடிட்டு இருக்கு, இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம் அதை முதல்ல சொல்லு அப்படின்னு டோனி ஸ்டார்க் கேக்குறாரு. டோனி இருக்கிற டிவி ரேடியோ கம்ப்யூட்டர் நியூஸ் சேனல் அப்படின்னு இருக்கிற எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணு, அது மூலமா நம்ம மக்கள்கிட்ட பேச போறோம், இது உன்னால பண்ண முடியுமா, என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டோனி ஸ்டார்க் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன் தயாரா இருங்க, நீங்க தான் மக்கள்கிட்ட பேச போறீங்க, என்னது நானா, ஆனா நீங்க தானே டீமை வழி நடத்தி கொண்டு போறீங்க, நீங்க பேசினாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேப்டன் சொல்றாரு. அதுக்கு மிஸ் மார்வல் கேப்டன் இதை நான் எனக்காக கேட்கல, நம்ம காப்பாத்த நினைக்கிற மக்களுக்காக அவெஞ்சர்ஸ்க்காக வேம்பயர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க பிளாக் பேந்தர் வாண்டா தார் இவங்களுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஓகே இதை நான் பண்றேன் அப்படின்னு கேப்டன் சொன்னதும் டோனி ஸ்டார்க் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி முடிச்சிடுறாரு. இப்போ நம்ம கேப்டன் பேசுறது லைவா டிவி ரேடியோ நியூஸ் சேனல் அப்படின்னு எல்லாத்துலயும் டெலிகாஸ்ட் ஆக போகுது. நான் தான் கேப்டன் அமெரிக்கா ஸ்பீக்கிங் ஃபார் த அவெஞ்சர்ஸ், நம்ம எல்லாரும் மோசமான நிலைமையில இருக்கோம்னு எனக்கு தெரியும், உங்களை மாதிரியே நாங்களும் வேம்பயர்ஸ் எதிர்த்து ஒவ்வொரு நொடியும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு கேப்டன் பேசிட்டு இருக்கும்போது நாட்டு மக்களை காமிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ரத்தமும் வெள்ளமுமா வேம்பயர்ஸ் அவருக்கு நாங்களும் உங்களை மாதிரி காயப்பட்டுட்டோம், ரத்தமும் சிந்திட்டோம், ஆனாலும் நாங்க இன்னமும் உங்க முன்னாடி இருக்கோம் அப்படின்னு கேப்டன் பேசுறத இம்பாசிபிள் சிட்டில இருந்து பிளட் லைன் பார்த்துட்டு இருக்கா. இந்த உலகம் மறுபடியும் ஒரு கெட்ட காலத்தை பார்த்திருக்கு, ஏலியன்ஸ் மான்ஸ்டர் சில மோசமான கெட்டவங்க, நம்ம வீடு நம்ம சுதந்திரம் நம்ம வாழ்க்கையை நம்ம கிட்ட இருந்து எடுக்க நினைக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் சொன்னோம், நம்ம பூமி மக்கள் எல்லாரும் அவங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னோம், நல்லு இங்க வந்தப்ப அவர்கிட்ட நம்ம இல்லன்னு சொன்னோம், ஹைட்ரா நம்ம பூமியை கைப்பற்றினப்ப அவங்க கிட்ட நம்ம இல்லன்னு சொன்னோம் அப்படின்னு கேப்டன் பேசிட்டு இருக்கும்போது மூன் நைட்டும் டிகாராவும் ஆஸ்கார்டுக்கு போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. எங்க வீட்டையும் எங்க உலகத்தையும் எங்க கிட்ட இருந்து எடுக்க நினைச்சீங்கன்னா அதுக்காக நீங்க எங்களை எதிர்த்து போராடணும், எங்களோட ரத்தத்தை நீங்க விரும்புனீங்கன்னா எங்களோட ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நீங்க பதில் சொல்லணும், நீங்க எங்களோட உயிரை எடுத்தாலும் நாங்க அதுக்காக பழி வாங்குவோம், இறந்தவங்களுக்காக பழி வாங்குவோம், வாழ்றவங்களை பாதுகாப்போம், எங்களோட கடைசி மூச்சு இருக்கிற வரையும் எங்களோட இதயத்துல நம்பிக்கை இருக்கும், இங்க வந்த எல்லாருக்கும் எதை சொன்னமோ அதையே இந்த வேம்பயர்ஸ்க்கு சொல்லுவோம், இல்ல எங்க உலகம் உங்களுக்கானது இல்ல, நாங்க இங்க தான் இருக்கோம், அந்த தடவை கண்டிப்பா ஜெயிப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சூரியன் பழைய மாதிரியே பிரகாசிக்க போகுது, ஏன்னா நான் கேப்டன் அமெரிக்கா உங்க கூட இருக்கேன் அப்படின்னு கேப்டன் பேசி முடிக்கிறாரு. இந்த பக்கம் நியூயார்க் சிட்டில பூமியை சுத்தி இருந்த இருட்டை கிழிச்சிட்டு ஒரு பயங்கரமான மிக பிரம்மாண்டமான சிப்பு ஒண்ணு நியூயார்க் சிட்டில வந்து தரையிறங்குது. நியூயார்க் சிட்டில இந்த பிரம்மாண்டமான சிப்ல வந்து தரையிறங்குது வேற யாரும் இல்ல
டாக்டர் டூம் தான் வந்திருக்காரு. டாக்டர் ஸ்டேஞ்சோ கிளேமும் நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி டாக்டர் டூம் கிட்ட உதவி கேட்கறாங்க. அதுக்கு டாக்டர் டூம், உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் ரொம்ப மோசமா நடக்குதுன்னு உங்களுக்கு தோணுதா? அவெஞ்சர்ஸ் டீம் ரெண்டா உடஞ்சிட்டாங்களா? விஷயம் அந்த அளவுக்கு மோசமா போகலன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க டாக்டர் ஸ்டேஞ்ச் அப்படின்னு டாக்டர் டூம் ஸ்டேஞ்ச் கிட்ட கேட்கிறாரு. அப்ப பிளேட், பிளாக் பேந்தர், அந்த 5 கொடூரமான வேம்பயர்ஸும் உங்ககிட்ட மாட்டிட்டு இருக்க தாரையும் வாண்டாவையும் தூக்கிட்டு ஒரு போர்ட்டல் வழியா எல்லாரும் வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப பிளாக் பேந்தர் பிளேட பார்த்து, இல்ல நீ பிளேடு இல்ல, நீ வேற யாரோ அப்படின்னு பிளேட பார்த்து சொல்றாரு. அதுக்கு பிளேடா அவன் ஒரு ஆளா? நான் அவனை விட பெரிய ஆளு, எனக்கு கீழே தான் நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாரு. பிளேடு பேசுறத பார்த்தா பிளேடு உடம்புக்குள்ள வேற யாரோ இருந்து பிளேட கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது. என்னோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறியா பிளாக் பேந்தர் அப்படின்னு பேசிட்டு எல்லாரும் ஒரு பழங்கால கோட்டைக்குள்ள போற மாதிரி தெரியுது. தாரும் வாண்டாவும் மயக்கத்துல இருக்கிறதுனால அந்த வேம்பயர்ஸ் அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு அவங்க பின்னாடி அந்த கோட்டைக்குள்ள போகுது. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துல ஒரு குற்றத்தோட தொடங்கின ஒரு விஷயத்தை இப்ப இங்க நான் முடிச்சு வைக்க போறேன். நான் பிறந்ததும் ஒரு ரத்தத்துல தான் மூழ்கினேன் அப்படின்னு பிளேடு சொல்ல, பிளேடு பேசுறத பார்த்துட்டு பயத்துல பிளாக் பேந்தர் பிளேட பார்த்து நீ யாருன்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் பிளாக் பேந்தர், ஃபர்ஸ்ட் வேம்பயர் நான் தான் வர்னே. யாரு இந்த வர்னேனா? வேம்பயர்ஸ் யூனிவர்ஸ்ல அப்பியர் ஆன ஃபர்ஸ்ட் வேம்பயர் இவர் தான். நல்லுக்கு அடுத்து இருக்கிற வேம்பயர்ஸோட கடவுள் இவர் தான். இவரோட ஆன்மா தான் பிளேடோட உடம்புல இருக்கு. இவர் தான் மொத்த வேம்பயர்ஸ் யூனிவர்ஸையும் மார்வல் யூனிவர்ஸ்க்குள்ள கூட்டிட்டு வந்தது. இந்த பக்கம் நம்ம டாக்டர் டூம் வந்திருக்கிறது வர்னே தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம டாக்டர் டூம் கிட்டையும் கிளே கிட்டையும் பிளேடோட உடம்புல இருக்கிறது வேற யாரும் இல்ல, வர்னே அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் டாக்டர் ஸ்டேஞ்சும் கிளேவும் ஷாக் ஆயிடுறாங்க. வர்னே அவன் தானாவே வேற ஒரு உடம்புக்குள்ள போக முடியாது. பிளேடு வர்னேயோட ஆன்மாக்கு தன்னோட உடம்புக்குள்ள போறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. என்ன நடந்திருக்குன்னு தெளிவா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். இப்போ உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும் டாக்டர் ஸ்டேஞ்ச் அப்படின்னு டாக்டர் டூம் ஸ்டேஞ்ச் கிட்ட கேட்க, அதுக்கு டாக்டர் ஸ்டேஞ்ச், இங்க பாருங்க எங்களுக்கு யோசிக்க நேரம் இல்ல, நாங்க வேம்பயர்ஸ் எதிர்த்து ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். நாங்க ஜெயிக்கணும்னா சூரிய வெளிச்சம் பூமி மேல படணும், அதுக்கு உங்க உதவி தேவை. டார்க் ஃபோர்ஸ் எங்க கூட அனுப்புங்க அப்படின்னு ஸ்டேஞ்ச் டாக்டர் டூம் கிட்ட கேக்குறாரு. டார்க் ஃபோர்ஸ் உங்க கூட அனுப்பணுமா? சரி அனுப்புறேன், அதுக்கு பதிலா கைமாறா நீங்க என்ன பண்ணுவீங்க? மக்களை காப்பாத்துறதுக்காக உங்களுக்கு என்ன வேணா நான் கொடுக்க தயாரா இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க டாக்டர் டூம், நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்டேஞ்ச் சொல்றாரு. அதுக்கு டாக்டர் டூம், நான் என்ன கேட்பேன்னு உனக்கு தெரியாதா ஸ்டேஞ்ச்? இந்த உலகத்திலே சிறந்த மந்திரவாதினா அது நீ தான். எனக்கும் மந்திரம் தெரியும், ஆனா உன் அளவுக்கு எனக்கு தெரியாது. நான் இன்னும் என்ன கேட்க வரேன்னு உனக்கு புரியலையா? உன்கிட்ட இருக்கிற எல்லா மந்திர சக்தியும் எனக்கு வேணும் அப்படின்னு டாக்டர் டூம் சொல்ல, இதை கேட்டதும் டாக்டர் ஸ்டேஞ்சோ கிளேவும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப கிளே கோவமாகி டாக்டர் டூம் கிட்ட, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல, நீ என்ன கேட்கறேன்னு யோசிச்சு தான் கேட்கறியா அப்படின்னு டாக்டர் டூம் கிட்டே வாக்குவாதத்துக்கு போயிடுறாங்க. அப்போ ஆஸ்கார்ட காமிக்கிறாங்க. அங்க டிகாராவும் மூன் நைட்டும் யார் கண்ணையும் படாம 2 பேரும் மறைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள ஆஸ்கார்ல வாழ்ற ஒருத்தரான பிரேக்கர்ன்ற ஒருத்தர் அவங்கள பாத்துறாரு. அவங்க மறைஞ்சு போறத பார்த்த பிரேக்கர் அவங்களை எதிர்த்து சண்டை போடாம அவங்க கிட்ட என்ன உதவி வேணும்னு கேக்குறாரு. அப்ப மூன் நைட், எங்களுக்கு ஒரு உதவி தேவை, ஆஸ்கார்ல நாங்க சொல்ற இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்க இருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. டிகாராக்கு மூன் நைட் என்ன பண்றாரு, எங்க போறாருன்னு ஒண்ணுமே புரியல. மூன் நைட் நீ என்ன பண்ற, நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம், இது என்ன இடம் அப்படின்னு டிகாரா கேட்காதுக்கு மூன் நைட், இது ஆஸ்காரோட சிறைச்சாலை, நம்ம இங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மூன் நைட் அங்க பூட்டி இருந்த ஒரு மிகப்பெரிய செல்லு முன்னாடி நின்று, எல்லா மந்திரவாதிகளும் உங்களை கடவுளா பாக்குறாங்க, நான் வேற யாரும் இல்ல, அப்பா நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லை எட்டி பாக்குறாரு. அந்த செல்லுக்குள்ள இருந்து யாரோ, என்னோட அன்பு மகனே வந்துட்டியா, இந்த செல்லை திறக்கிறதுக்கான அதிகாரம் உங்ககிட்ட இல்ல, இந்த செல்லை திறக்கிற சாவி உங்ககிட்ட இருக்கா? அப்பா என்கிட்ட இந்த செல்லை திறக்கிறதுக்கான சாவி இல்ல, ஆனா என்கிட்ட வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரேக் கையில வச்சிருந்த அந்த இரும்பு ராட பாக்குறாரு. அப்ப விரேக் அவர் கையில வச்சிருந்த இரும்பு ராட வச்சு அந்த பூட்டி இருந்த அந்த செல்லோட பூட்டை ஒரே அடி. நான் அட்லாண்டிஸ்ல இருந்திருக்கேன், அங்க டார்க் ஹோல்டு புக்ல உள்ள சடங்கை பத்தி படிச்சிருக்கேன். அந்த சடங்கை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அந்த சடங்கை பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற அந்த 2 அடிமைங்களோட ரத்தம் எனக்கு வேணும் அப்படின்னு பிளேடுக்குள்ள இருக்கிற வர்னே சொன்னதும், அங்க இருந்த ஒரு வேம்பயர் தாரோட மூஞ்சியை உடைச்சு அவர் முகத்துல இருந்து வழியிற ரத்தத்தை ஒரு கோப்பையில பிடிச்சு அந்த ரத்தத்தை பிளேடு கிட்ட கொடுக்குது. பிளேடு அந்த ரத்தத்தை வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை குடிச்சு முடிச்சதும் பிளேடோட கண்ணு ரத்த வெறியில சிகப்பா மாற ஆரம்பிக்குது. நான் ஏன் விதிக்கப்பட்டேன், என்ன விதிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, எல்லாத்தோட முடிவா நான் இருக்கணும், இதுக்காக தான் நான் விதிக்கப்பட்டேன், இதுதான் என்னோட விதி அப்படின்னு சொல்லிட்டு பிளேடு வானத்தை பாக்குறாரு. வானமெல்லாம் ரத்த கலர்ல செக்க சிவப்பா மாற ஆரம்பிக்குது. கமான், இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், நான் இப்போ தயாராயிட்டேன், டார்க் ஃபோர்ஸோட மொத்த சக்தியும் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேடு கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிக்கிறாரு. டார்க் ஃபோர்ஸோட சக்தி எல்லாம் அவருக்குள்ள போக ஆரம்பிக்குது. என்னைய பாருங்க, நான் இருள்ல ஒன்னாகிட்டேன், இருட்டோட முழு பரிணாமம் நான் தான், நான் வெளிச்சத்தை விரட்டுற இருட்டாகிட்டேன், வெப்பத்தை விரட்டுற குளிர் மாதிரி, இப்ப நான் இந்த முழு கிரகத்தை சாப்பிடுற ஒரு ரத்த காட்டேரியா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் ஃபோர்ஸோட மொத்த சக்தியும் பிளேடோட உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்குது. அப்ப பிளாக் பேந்தர் வானத்தை பார்த்து அங்க பாருங்கன்னு கத்துறாரு. அப்போ வானத்துல நிலா திடீர்னு உதயமாகி பிரகாசமா ஒளிர ஆரம்பிக்குது. அப்ப வானத்துல சில போர்ட்டல்ஸும் ஓபன் ஆகுது. அந்த போர்ட்டல் வழியா 1 2 இல்ல 100 கணக்குல மூன் நைட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பார்த்ததும் பிளேடு, நிலவோட கடவுள் ரொம்ப தாமதமா வந்துட்டீங்க அப்படின்னு பிளேடு அவங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப பிளாக் பேந்தர் அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன கத்தியை வச்சு பிளேட குத்த வராரு. பிளேடு அவர்கிட்ட இருந்த டார்க் ஃபோர்ஸை வச்சு பிளாக் பேந்தரை ரொம்ப ஈஸியாவும் பிடிச்சிடுறாரு. பிளாக் பேந்தர், நீ இந்த சின்ன கத்தியை வச்சு என்னை குத்தி கொன்ற முடியும்னு நினைக்கிறியா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னை அந்த கத்தியை வச்சு குத்த வருவ? தைரியமா? நான் ஒன்னும் தனியா இல்ல, என் கூட தார் இருக்காரு அப்படின்னு பிளாக் பேந்தர் சொன்ன
சொன்னதும் தாருக்கு தண்டரோட பவர் வர ஆரம்பிக்குது. பிளாக் பேந்தர் தனியா இல்ல, அவர் கூட நான் இருக்கேன் அப்படின்னு தார் அடிபட்ட உடம்போட எழுந்திருச்சு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு அவெஞ்சர்ஸ் எல்லாரும் அசம்பிள் ஆகுறாங்க. அவெஞ்சர்ஸ் எல்லாரும் அந்த இடத்துல அசம்பிள் ஆனதும் அந்த இடத்துல அவெஞ்சர்ஸ்க்கும் வேம்பயர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை ஆரம்பிக்குது. அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் எல்லாரும் வேம்பயர்ஸ் எதிர்த்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவெஞ்சர்ஸ் டீம்ல தார், பிளாக் பேந்தர், வாண்டா இவங்க எல்லாரும் வேம்பயர்ஸ் கூட வேம்பயர்ஸோட கண்ட்ரோல்ல தானே இருந்தாங்க. அப்ப பிளட் ஸ்ட்ரோம் திடீர்னு அவங்க கூட இருந்த பிளாக் பேந்தரோட காலை பிடிச்சு மேல தூக்க, அப்ப பிளாக் பேந்தர் எனக்கு யாராவது உதவி பண்ணுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கேப்டன் பிளட் ஸ்ட்ரோமோட வாயிலே உதஞ்ச பிளாக் பேந்தரை காப்பாத்திடுறாரு. அப்போ மயக்கத்துல இருந்த வாண்டா கண்முழிச்சு பார்க்க அந்த இடத்துல அவெஞ்சர்ஸ் வேம்பயர்ஸை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த வாண்டா, அவெஞ்சர்ஸ் வந்துட்டீங்களா, இது பழி வாங்குறதுக்கான நேரம், அவங்க நமக்கு கொடுத்ததை திருப்பி கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாண்டா களத்துல இறங்குறாங்க. அப்போ அந்த இடத்துல தாரும் பிளேடுக்குள்ள இருக்கிற வர்ணேவும் ஒத்தைக்கு ஒத்த நிக்கிறாங்க. அப்போ தார் தன்னோட சுத்தியில அவர்கிட்ட வர்றதுக்காக வானத்தை பார்த்து கையை தூக்குறாரு. அப்போ வர்ணே, என்ன தார், இடிகளின் அரசன், உன்னோட சுத்தியில் உன்கிட்ட வர்றதுக்குள்ள நான் உன்னை கொன்றுவேன் போல அப்படின்னு தாரை பார்த்து வர்ணே நக்கலா கேட்க, பதிலுக்கு கோபமான தார் தன்னோட மொத்த தண்டர் பவரையும் தன்னோட கைக்கு கொண்டு வந்து வர்ணேவை எதிர்த்து தாக்க போறாரு. பதிலுக்கு வர்ணே, கடவுளை எதிர்த்து கடவுளா, மோதி பாத்துருவோம் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ணே தன்னோட மொத்த டார்க் ஃபோர்ஸ் பவரையும் ஒண்ணு சேர்த்து தாரை தாக்குறதுக்காக முன்னாடி வர அந்த இடத்துல கடவுள் விசஸ் கடவுள் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சண்டை ஆரம்பிக்குது. அப்போ டாக்டர் ஸ்டேஞ்சையும் கிளேவையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் இன்னமும் டாக்டர் டூம் கிட்ட வாக்குவாதம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் ஸ்டேஞ்ச், உன்னோட பவர்ஸ் என்கிட்ட கொடுத்துரு, சூரியனோட வெளிச்சம் பூமி மேல படவும் வேம்பயர்ஸ் அவங்க உலகத்துக்கு திருப்பி அனுப்பவும் என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு டாக்டர் டூம் சொல்ல, டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. அப்ப கிளே, ஸ்ட்ரேஞ்ச் எந்த விதமான தப்பான முடிவு எடுத்துறாதீங்க, நமக்கு வேற வழி இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கிளே சொல்ல, அதுக்கு டாக்டர் ஸ்டேஞ்ச், அவர் சொல்றது சரிதான், நமக்கு வேற எந்த வழியும் இல்ல, நமக்கு போதுமான நேரமும் இல்ல, நமக்கு சரியான சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம், இந்த வாய்ப்பை விட்டா கண்டிப்பா நம்மள வேற யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஞ்ச் டாக்டர் டூம் கிட்ட, நீங்க கேட்ட மாதிரி என்னோட எல்லா பவர்ஸையும் உங்ககிட்ட கொடுக்குறேன், ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க டாக்டர் டூம், பூமி பழைய நிலைமைக்கு திரும்பினதும் என்னோட பவர்ஸை என்கிட்ட திருப்பி தருவீங்களா அப்படின்னு ஸ்ட்ரேஞ்ச் கேட்காதுக்கு டாக்டர் டூம், பூமி பழைய நிலைமைக்கு திரும்பினதும் உங்களோட பவர்ஸை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவேன், என்னோட வார்த்தையை நீங்க நம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. உங்களை நான் நம்புறேன் டாக்டர் டூம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரேஞ்ச் டாக்டர் டூம் கேட்ட மாதிரி அவர்கிட்ட இருந்த எல்லா மந்திர தந்திர சக்தியையும் டாக்டர் டூம் கேட்ட மாதிரி அவர்கிட்ட கொடுத்துறாரு. டாக்டர் டூம் கிட்ட ஸ்ட்ரேஞ்சோட பாதி ஆன்மாவோட சக்தி அவர்கிட்ட இருக்கு. ஸ்ட்ரேஞ்சோட கிளாக் ஆஃப் லெவிடேஷன் டூம் கிட்ட போயிடுது. அதாவது ஸ்ட்ரேஞ்ச் தோல்ல போட்டிருப்பார்ல ஒரு ரெட் கலர் கிளாத், அது டாக்டர் டூம் கிட்ட போயிடுது. இப்போதைக்கு டாக்டர் டூம் யாராலையும் தொட முடியாத அளவுக்கு மந்திர தந்திர சக்தியை வச்சிருக்காரு. அப்படியே பிளட் லைனையும் ட்ராக்லாமே காட்டுறாங்க. ரெண்டு பேரும் அங்க இருந்த ஒரு டவர் மேல ஏறி அவெஞ்சர்ஸ் எங்க இருக்காங்கன்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த ஸ்பைடர்மேன், பிளட் லைன் உங்க அப்பா பிளேடு தப்பானவர், அவரோட பொண்ணான நீ அவரோட பாதையில தானே போக போற அப்படின்னு பிளட் லைனை தப்பா புரிஞ்சுட்டு ஸ்பைடர்மேன் பிளட் லைன் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு பிளட் லைன், எங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு, ஆனா என்னோட அப்பா பிளேடு இப்படி பண்ணுவாரு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பிளட் லைன் தன்னோட அப்பா மேல கோவப்பட்டுட்டு கத்தி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப, பிளட் லைன் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிராக்லா பிளட் லைனை தடுத்து நிறுத்துறாங்க. அப்படி நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் தான் காட்டுறாங்க. அங்க தாரை போட்டு பிளேடு புலந்து எடுத்துட்டு இருக்காரு. அப்போ தார் பிளேடு கிட்ட, சாகரத்துக்கு முன்னாடி ஏதாவது கடைசியா பேச விரும்புறியா தார் அப்படின்னு தாரை பார்த்து கேட்க, அதுக்கு தார் வானத்தை பார்த்து கையை தூக்குறாரு. அவரோட கையில கொஞ்சம் கொஞ்சமா தண்டரோட லைட்னிங் வர ஆரம்பிக்குது. வானத்துல இருந்து புயல் வேகத்துல தாரோட சுத்தியில் அவரை நோக்கி வந்துட்டு இருக்கு. சுத்தியல் தார்கிட்ட வந்ததும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இடி விழுகுது. தாருக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்த பிளேட் இடி விழுந்ததுல அங்க இருந்து பறந்துடுறாரு. அப்ப அங்க விஷனுக்கும் பிளட் ஸ்ட்ரோமுக்கும் ஏற்பட்ட சண்டையில பிளட் ஸ்ட்ரோம் விஷனோட கையை அவரோட உடம்புல இருந்து தனியா பிச்சு எடுத்துறாரு. அப்ப மூன் நைட் இடையில வந்து பிளட் ஸ்ட்ரோமை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சண்டை போயிட்டு இருக்கையில டாக்டர் டூமை ஸ்ட்ரேஞ்சையும் காட்டுறாங்க. ஸ்ட்ரேஞ்சோட மொத்த பவர் கிடைச்ச டாக்டர் டூம் பிளேட் ஆரம்பிச்ச சடங்கு முடிக்கிறதுக்காக டாக்டர் டூம் அவர்கிட்ட இருக்கிற மொத்த மந்திர சக்தியையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப பிளேட் அவருக்கு கிடைச்ச டார்க் ஃபோர்ஸ் பவர் வச்சு அவெஞ்சர்ஸ் டீம்ல ஒருத்தர் விடாம எல்லாரையும் பிடிச்சிடுறாரு. நம்ம அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்க ஒருத்தராலே ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப பிளேட், என்ன அழிக்கிற சக்தி என்னோட ரத்தமான என்னோட பொண்ணு கிட்ட தான் இருக்கு அப்படின்னு பிளேட் சொல்லி முடிக்கல. பிளட் லைன் அவருக்கு பின்னாடி இருந்து கத்திய வச்சு பிளேடோட உடம்புக்குள்ள குத்தி இறக்க, அவர் உடம்புக்குள்ள இருக்கிற வர்ணே அவர் உடம்பு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. வர்ணே அதோட பவர் இழந்ததுனால டாக்டர் டூம் அவரோட மந்திரத்தை பயன்படுத்ததுனாலையும் பூமியை சுத்தி இருக்கிற இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்குது. பிளேடு உடம்புக்குள்ள இருக்கிற வர்ணே அவர் உடம்பு விட்டு வர்ணே முழுவதுமா வெளியே வர, அப்ப வாண்டா அவரோட பவரை யூஸ் பண்ணி வர்ணேவை சிறப்பிடிச்சிடறா. வர்ணே பிளேடோட உடம்பை விட்டு வெளியே வந்ததும் பிளேடு ரத்தத்தோட கீழே விழுகிறாரு. கீழே விழுந்த பிளேட பார்த்துட்டு பிளட் லைன் அப்பா அப்படின்னு கத்திட்டு அவரை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்கிறா. அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்க, இல்ல நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல, நான் உனக்கு சொல்லி கொடுத்ததான் நீ பண்ணிருக்க, உன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளேடு மயங்கிடுறாரு. அப்போ அவெஞ்சர்ஸ் எல்லாரும் அவரை வந்து பாக்குறாங்க. அயன்மேன் அவரை பார்த்துட்டு, இவருக்கு ஒண்ணு இல்ல, இவருக்கு பலமான காயம் ஏற்பட்டிருக்கு, இவருக்கு இம்மீடியட்டா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பிளேடையும் சண்டையில தன்னோட ஒரு கையை இழந்த விஷனையும் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ அவெஞ்சர்ஸ் கேக்குதா, நான் கேப்டன் அமெரிக்கா பேசுறேன். விஷனும் மூன் நைட் ஓகே, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா பிளேடு என்ன நிலைமையில இருக்காருன்னு தெரியல, வர்ணேவை சிறப்பிடிச்சாச்சு, வர்ணேவால இப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம பூமி பழைய நிலைமைக்கு திரும்பிருச்சு. ஹலோ அவெஞ்சர்ஸ் கேக்குதா, யாராவது இருக்கீங்களா? அவெஞ்சர்ஸ், நான் மிஸ் மார்வல் பேசுறேன், நீங்க அதை எப்படி பண்ணீங்கன்னு தெரியல, ஆனா வித்தியாசமா இருந்துச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம், டார்க் ஃபோர்ஸோட படம் பின்வாங்க ஆரம்பிக்குது, அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் அப்படின்னு சொன்னதும் அவெஞ்சர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பூமியில சூரியன் உதிக்கிறத ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவெஞ்சர்ஸ் மறுபடியும் ஒரு தீய சக்தி கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்திட்டாங்க. அப்ப டாக்டர் டூமை ஸ்ட்ரேஞ்சையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பூமியில சூரியன் உதிக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப டாக்டர் டூம், தேங்க்ஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், நீங்க இல்லைன்னா இந்த உலகத்தை என்னால கூட காப்பாத்திருக்க முடியாது
முடியாது. உங்க பவர்ஸ் உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டூம் ஸ்ட்ரேஞ்ச் கொடுத்த அவரோட எல்லா பவர்ஸையும் அவர்கிட்ட திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு நம்ம அவெஞ்சர்ஸை காட்டுறாங்க. அங்க மிஸ் மார்வல் உலகத்தை காப்பாத்தியாச்சு, அப்புறம் என்ன எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுப்போமா அப்படின்னு மிஸ் மார்வல் கேட்க, அதுக்கு அயன்மேன் அவெஞ்சர்ஸ் எல்லாரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த உலகத்தை காப்பாத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்ல ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு டாக்டர் டூம் வராரு. டாக்டர் டூமை பார்த்ததும் நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாரும் சாக்காயிடுறாங்க. அதோட இந்த ரத்த வேட்டை காமிக் சீரிஸ் முடிவடையுது. ரத்த வேட்டை காமிக் சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்ன காமிக் சீரிஸ் வேணும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.